நல்லா கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை மூன்றாவது நீங்க எதை சம்மதிக்க கூடாது அப்படின்னா, ஜாமீன் நிற்கிறத நீங்க ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க ஜாமீன் நிற்கிறத சம்மதிச்சிடாதீங்க. கவனிங்க, என்ன கவனிங்க, உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாங்களா, 1000 ரூபாய் கேட்குறாங்களா, உங்கள்கிட்ட 500 ரூபாய் இருக்கா, நான் சொல்றேன் தாராளமா அந்த 500 ரூபாய் கொடுங்க. ஆனா திருப்பி அந்த 500 ரூபாய் உங்களுக்கு தரலன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க தாராளமா கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, 2 அங்கி உள்ளவன் ஒரு அங்கியை, சத்தமா சொல்லுங்க. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு 2 சட்டை பேண்ட் இருந்தா ஒரு சட்டை பேண்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லல. உனக்கு இன்னைக்கு காலையில் ஒரு சட்டை பேண்ட் போட்டு போகணும், இப்போ சாயந்தரம் ஒரு சட்டை பேண்ட் போடணும், இது உனக்கு தேவையானது இல்லை. ஒரு 10 செட்டு பீரோவில் சும்மா இருக்குது, நான் போடவே மாட்டேன், எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா, உங்களுக்கு தேவைக்கு மிஞ்சி இருக்கிறதை நீங்க வந்து எனக்கு வேணும் வேணும்னு நினைக்க வேண்டாம், அதை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆனா நீங்க யாரோ ஒருத்தருக்கு ஒன்ன கொடுத்துட்டு நீங்க கையேந்தி நிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய பேரு ரொம்ப இரக்க குணத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த ஜாமீன், நான் நிக்கிறேன், அவன் துஷ்டனா இருப்பான், மோசமானவனா இருப்பான், அவங்கள சரியா அவங்கள பற்றி ஒண்ணுமே தெரியாது, ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நான் ஜாமீன் நிக்கிறேன், நான் உனக்காக ஹெல்ப் பண்றேன். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது தவறல்ல, ஆனா அதே நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நீங்க மற்றவர்களுக்கு சப்போர்ட்டிவா நிற்கிறது உங்களுக்கே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஆபத்தா முடிஞ்சிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய சாட்சிகளை நான் கேட்கிறேன். நிறைய பேர் எதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, பாஸ்டர் வாங்கிட்டு ஓடிட்டாங்க, பாஸ்டர் வாங்கிட்டு ஓடிட்டாங்க. அதான் கடந்த நாட்களிலே ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, 10 லட்சம் ரூபாய் கடனை 1 ரூபா கூட இவங்க செலவு பண்ணாம ஒருத்தனுக்கு ஜாமீன் அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மாசம் மாசம் சம்பாதிக்கிற பணத்தை இன்னொரு நபருக்காக கடன் கட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு நபருக்காக அவன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்க ஊர்லே இல்லை, எங்க இருக்காங்கன்னு தெரியாது. எவ்வளவு கொடுமை! வாங்குற பணம் 15,000 ரூபாய். அந்த 15,000 ரூபாவுக்கு அந்த வீட்டினுடைய கார் துடைக்கணும், அந்த வீட்டில் வந்து இருக்கிற அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி அடிக்கணும், அந்த வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை கழுவி போடணும், அங்கே இருக்கிற துணியை துவைச்சு போடணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு வேலை செய்கிற ஒரு அம்மாவுக்கு மாசம் 15,000 ரூபாய் சம்பளம் வருது. அந்த 15,000 ரூபாயில 8,000 ரூபாய் வட்டிக்காரனுக்கு வட்டி கொடுக்குறாங்க. இவங்க வாங்கின பணத்துக்கு இல்லை, இன்னொருத்தருக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்து வீட்டை விட்டு ஓடி போனவனுக்காக. எவ்வளவு கொடுமை! எத்தனை வருஷமா கட்டுறீங்கன்னு கேட்டேன், நொந்துட்டேன். 5 வருஷமா கட்டுறேன் மாஸ்டர், 5 இயர்ஸா. தன்னுடைய உழைப்பு 5 வருஷமா இன்னொருத்தனுக்கு போகுது. ஆண்டவருடைய பிள்ளையே, சம்மதியாதீங்க. சில நேரத்தில் உங்களை வலுக்கட்டாயமா பிடிப்பாங்க. சில நேரத்தில் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று ஒண்ணுமே இல்லாத மாதிரி நடிச்சிருவாங்க. இது இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லுவாங்க. என்னை நீ காப்பாத்தி விடுங்க, உங்களுக்கு இருந்தா காப்பாத்தி விடுங்க, தப்பில்லை தப்பில்லை தப்பில்லை, நீங்க செய்யணும். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. ஆனா அதே நேரத்தில் உங்கள்கிட்டே இல்லாத ஒன்றை நீங்க ஜாமீன் நின்று நீங்க என்னங்க பண்ண போறீங்க? ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க, நான் எதை சம்மதிக்க கூடாது அப்படின்னா, இன்னொருத்தனுக்காக கையெழுத்து போடுறத ஒரு நாள் நான் சம்மதிக்க கூடாது. அதுல நான் எவ்வளவு முக்கியமான நபரா இருந்தாலும், அவங்க என்னை எவ்வளவு தப்பா நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல, நான் அதுல என்னதான் சொல்லுவேன், சத்தமா சொல்லுங்க. ஆனா சில மனிதர்கள் வந்து நியாயமானவங்களா இருப்பாங்க. சில மனிதர்கள் உங்களுக்கு ஆவியிலே அவங்கள தெரியும், அவங்கள நீங்க வந்து கணிச்சுக்கலாம். அதான் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், இந்த பக்கத்து இடத்துல அட்வான்ஸ் கொடுக்கும்போது, பாஸ்டர் இவ்வளோ அட்வான்ஸ் நீங்க கொடுக்குறீங்களே, பத்திரத்தில் வந்து எழுதும்போது வந்து இந்த இடத்துல இந்த சொல்ற நாளைக்குள்ள இந்த பணத்தை கட்டி முடிக்கல அப்படின்னு சொன்னா இந்த பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வராது அப்படின்னு எழுதி பத்திரத்தில் வேற கொடுத்துருக்குறீங்களே, ஒருவேளை பணம் ரெடி ஆகாம இந்த இடத்த அவங்க தராம இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த பணத்துக்கு அப்படின்னு கேட்டாங்க.
ஒரு அழகான கேள்வி, சரியான கேள்வி. நீங்க எதுவுமே ஆயத்தப்படலை, எனக்கு தெரியும் உங்களை பற்றி, உங்கள்ட்ட எதுவுமே இல்லை, இருக்கிறத கொடுத்துட்டீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஒன்று, கர்த்தரை நம்புறேன். ரெண்டாவது, அவங்கள பார்க்கும்போது என்னுடைய மனசுக்குள்ள வந்த ஒரு பெரிய சமாதானம் என்னன்னா, இவங்க குடும்பத்தில் இருக்கிற ஆட்களுக்கு ஒரு வாக்கை கொடுத்தா அந்த வாக்கை மாற மாட்டோம் அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குது. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க வாக்கு மட்டும் மாற மாட்டாங்க, அதுவும் சைன் எல்லாம் போட்டாங்கன்னா அவங்க மாற மாட்டாங்க. அந்த அந்த அவங்கள பார்த்து கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். அதனால கர்த்தர் மேல அது பாரத்தை வச்சு தான் பண்ணணும். சில நபர்கள் அப்படி நம்ம காப்பாற்றி கூட வேண்டியவர்கள் இருக்கலாம். ஆனா ரொம்ப கவனம் என்ன அப்படின்னா, நீ சம்மதியாதே, சாட்சி கையெழுத்திருக்கு, சாட்சிக்கு ஒருபோதும் அவங்க தப்பை என் மேலே ஏத்துக்கிற நான் தான் இல்லவே இல்லை. கர்த்தர் உங்க எல்லாரையும் அதுல காப்பாரா.